ஹார்பர் இன்ஜினியரிங் பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஹார்பர் இஸ் a partly enclosed protected area to provide safe and suitable accommodation for the vessels. அது ஹார்பர் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பார்ட்லி என்க்ளோஸ்டு ப்ரொடெக்டட் ஏரியா, அது ஃபுல்லி என்க்ளோஸ்டு கிடையாது. ஓகேங்களா, அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பாதி அளவு மட்டும் க்ளோஸ் ஆகி அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சேஃப் அண்ட் சூட்டபிள் அக்காமடேஷன் ஃபார் த வெசல்ஸ் இருக்கு இல்லையா. வெசல்ஸ் அப்படின்னு இங்கே எதை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு கப்பலை தான் வந்து டினோட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த கப்பலை வந்து சேஃபாகவும் சூட்டபிளாகவும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்காகவும் அதுக்கடுத்து லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்காகவும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து ஹார்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்பர் வந்துட்டு 3 டைப்பாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இது வந்து எந்த மாதிரி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க அப்படின்னா அது வந்து எப்படி வந்து மேடாக இருக்குது. நேச்சுரல் ஹார்பர் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கையான இது இருக்கு இல்லையா, இயற்கையான நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ்னால வந்துட்டு அது வந்து ஹார்பர் வந்து உருவாயிருக்கும். அதுக்கு பேர் நேச்சுரல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு செமி நேச்சுரல் ஹார்பர், செமி ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாதி வந்துட்டு ஆர்டிஃபிஷியலான ஒரு இதனாலையும் பாதி வந்துட்டு நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரக்சர்னாலே வந்து மேடாயிருக்கும். அதுக்கு பேர் வந்து செமி நேச்சுரல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தான் வந்துட்டு ஃபுல்லி ஆர்டிஃபிஷியல் ஹார்பர். இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு மேன்மேட் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேன்மேட் ஹார்பர் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மேன்மேட் ஃபியூச்சர்ஸ்னால வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, நேச்சுரல் ஹார்பர். இதில் வந்து நேச்சுரல் ஹார்பருக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நியூயார்க்கில் இருக்க ஹார்பரும் அதுக்கடுத்து மும்பையில் இருக்கிற ஹார்பரும், இந்தியாவில் வந்துட்டு மும்பையில் இருக்க ஹார்பர், இந்த 2 ஹார்பரும் வந்துட்டு நேச்சுரல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் ஃபியூச்சர்ஸ்னாலே வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அது வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு கப்பலோட போக்குவரத்துக்காகவும் லோடிங் அண்ட் அன்லோடிங் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்க்காகவும் வந்துட்டு அது வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து செமி நேச்சுரல் ஹார்பர் அப்படின்னா ஹார்பர் விச் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஸ்ட்ராம் அண்ட் வேவ்ஸ் இன் ஒன் சைட் பை நேச்சுரல் கான்ஃபிகரேஷன் அண்ட் அதர் சைட் பை ஆர்டிஃபிஷியல் கான்ஃபிகரேஷன்ஸ். அதாவது ஆர்டிஃபிஷியல் கான்ஃபிகரேஷன்னா என்ன அப்படின்னா பிரேக் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்ட்ரக்சர். ஹார்பரில் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேவ்ஸை வந்துட்டு அதோட ஸ்பீடை வந்து தடுக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்பீடை வந்து தடுத்து அந்த ஹார்பருக்குள்ளே வந்துட்டு வேவ்ஸோட இதை வந்துட்டு அதாவது எண்ணிக்கையோ இல்லை வந்துட்டு ஸ்பீடை அதுக்கடுத்து ஹைட்டை இதெல்லாத்தையும் கம்மி பண்ணி ஒரு சேஃபான காமான ஒரு அக்கமடேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுது. நம்ம வந்து ஷிப்புக்காக வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஷிப் வந்து ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு இன்னொரு பேர் இது வந்து எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்துட்டு விசாகப்பட்டினம் இந்தியாவில் இருக்கிற ஹார்பர் அண்ட் பிளைமவுத் இங்கிலாண்டில் இருக்க ஹார்பர், இது 2மே வந்துட்டு செமி நேச்சுரல் ஹார்பர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிளாக இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஹார்பருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு சென்னை ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஹார்பர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜபேலி, துபாயில் இருக்கிற ஜபேலி அப்படிங்கிற ஹார்பர். இந்த ஹார்பருக்கு வந்து என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஹார்பர் விச் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஸ்ட்ராம் அண்ட் வேவ்ஸ் பை பிரேக் வாட்டர். அதாவது எந்த ஹார்பர் வந்துட்டு ஸ்ட்ராம்ஸ் அண்ட் வேவ்ஸ்னாலையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக எப்படி அப்படின்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்டிஃபிஷியல் கிரியேச்சர்ஸ் இல்லைனா வந்துட்டு மேன்மேட் ஃபியூச்சர்ஸ்னால வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்துட்டு டோவல் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து ஸோ இது வந்து என்ட்ரன்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டர்னிங் பேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டர்னிங் பேசன் வந்து ஏன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த டர்னிங் பேசனோட டயாமீட்டர் அப்படின்னு வந்து 4L அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ரேடியஸ் இருக்கு இல்லையா, ரேடியஸ் ஆஃப் த டர்னிங் பேசன் வந்து மேக்ஸிமம் ட்வைஸ் த லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படின்னா வந்துட்டு அதோட லென்த் இருக்குல்ல, இந்த என்ட்ரன்ஸ் சேனலோட லென்த்தை விட அதோட டர்னிங் பேசனோட லென்த் வந்துட்டு டபுள் த டைம் வந்து இருக்கும். இது வந்து எதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஷிப் வந்து என்ட்ரு ஆகும்போது அது வந்து ப்ராப்பராக வந்து திரும்பி வர்றதுக்காக வந்து அது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டர்னிங் பேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டர்னிங் பேசன் வந்து ஏன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் அ சேனல் டு பர்மிட் த டர்னிங் ஆஃப் த ஷிப். இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஷிப்பை வந்து டர்ன் பண்ணி வெளியில் வர்றதுக்காக வந்துட்டு அந்த சேனலை வந்து என்லார்ஜ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டர்னிங் பேசன் அப்படின்னு சொல்லுவாங்க. த மினிமம் ரேடியஸ் ஆஃப் த டர்னிங் பேசன் வந்து 2L அதான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து
கிளாஸிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் யூட்டிலிட்டியை பேஸ் பண்ணி அந்த ஹார்பரை வந்து 4 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது யூட்டிலிட்டி அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த ஹார்பரை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பர்பஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக வந்துட்டு 4 டைப்பாக வந்து 4 டைப்பாக வந்துட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் ரெஃப்யூஜ் ஹார்பர், அதுக்கடுத்து கமர்ஷியல் ஹார்பர், அந்த வந்து ஃபிஷரி ஹார்பர் அண்ட் மிலிட்ரி ஹார்பர். மிலிட்ரி ஹார்பருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சீக்ரெட் ஹார்பர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெஃப்யூஜ் ஹார்பர் அப்படின்னா என்ன ஹார்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த அகதிகள் இருக்காங்க இல்லையா, அதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு பர்பஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு மிலிட்ரி டிப்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா, சப்ளை டிப்போர்ட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த நேவல் ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எமர்ஜென்சி கண்டிஷனில் இதை வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் யூஸ்ட் அஸ் அ ஹேவன்ஸ் ஃபார் த ஷிப்ஸ் இன் த ஸ்ட்ராம்ஸ். அதாவது புயலில் மாட்டிக்கிட்ட ஒரு கப்பல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கப்பல்களுக்கு வந்து திடீர்னு வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ரெஃப்யூஜ் ஹார்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. they can be a part of commercial harbor also. இது வந்துட்டு கமர்ஷியல் ஹார்பருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மெயின் பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் வந்து பாதிக்கப்பட்ட அந்த வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா. திஸ் ஹார்பர் ஷுட் பி ப்ரொவைட் கமோடிஸ் அக்கமடேஷன்ஸ், ஆங்கரேஜ், ரிப்பேர், ரீஃபியூவலிங், இது எல்லாமே வந்துட்டு அது வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா வந்துட்டு டாவர் ஹார்பர் இங்கிலாண்டில் உள்ளது. அதுக்கடுத்து வந்துட்டு கமர்ஷியல் ஹார்பருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கார்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஹார்பர் இன் விச் டாக்ஸ் ஆர் ப்ரொவைடட் வித் நெசசரி ஃபெசிலிட்டிஸ் ஃபார் லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் கார்கோ. இதில் வந்துட்டு லோடிங் அண்ட் அன்லோடிங் ஆஃப் கார்கோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சென்னை போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து equipped with dry docks for repair. இந்த கமர்ஷியல் ஹார்பர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரை டாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அது ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் வந்துட்டு நம்பர் ஆஃப் ஷிப்ஸ் யூஸ்ட் இன் திஸ் ஹார்பர் இஸ் அ ப்ரீ டிட்டர்மின் ஃபேக்டர். ஸோ இந்த ஹார்பரில் யூஸ் பண்ணப்பட்ட ஷிப்ஸ் வந்துட்டு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு முதலே வந்து இவ்வளோ ஷிப்ஸ் தான் வந்துட்டு இந்த ஹார்பரில் வந்து நிற்கணும் அப்படிங்கிறதையும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு கமர்ஷியல் ஹார்பர், இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு கார்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு ட்ரை டாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா ரிப்பேர் பர்பஸ்க்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்துட்டு இதில் இருக்கிற ஹார்பர்ஸ் இருக்குல்ல, இதில் இந்த ஹார்பர்ஸில் இருக்கிற ஷிப்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி வந்து ப்ரீ டிட்டர்மைன் ஃபேக்டராக தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்துட்டு ஃபிஷிங் ஹார்பர். ஸோ ஃபிஷிங் ஹார்பருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஃபிஷிங் ஹார்பர், இது வந்து மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபிஷரிஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு கேப்சர் பண்ணுறதுக்காகவும் இது வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஃபிஷ் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்தால் போனால் இறங்குறதுக்காக வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு ஃபெசிலிட்டி வந்து அடிஷ்னல் என்ன ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன அப்படின்னா தூத்துக்குடி ஹார்பர், அதான் வந்துட்டு மெயின் எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இருக்கும், அதுக்கடுத்து ரெஃப்ரிஜரேட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். ஃபிஷிங் ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அக்காமடேட் பண்ணுறதுக்காக இது வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்தா வந்துட்டு மிலிட்ரி ஹார்பர் வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து நேவல் ஷிப்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இது பண்ணுறதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு சப்ளை டிப்போர்ட்ஸ், அதாவது ஆயுத கிடங்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுத கிடங்குகள் வந்துட்டு அதில் வந்து பேட்டில் ஃபீல்ட்ஸில் வந்துட்டு இந்த ஆயுத கிடங்குகள் வந்து யூஸ் பண்ணுற பேட்டில் ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணுற அந்த ஆயுதங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா பியர்ல் ஹார்பர் யூஎஸ்ஏல இருக்கிறது, ஹவாயில் யூஎஸ்ஏல இருக்கிறதுக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்துட்டு என்ட்ரன்ஸ் சேனல் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், இந்த டர்னிங் பேசின் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்களே அதிலே பார்த்தோம். இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது வந்துட்டு டர்னிங் பேசின், அது வந்து போயிட்டு இதுதான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் சேனல் வழியாக தான் வந்துட்டு இந்த கப்பல் வந்து உள்ளே வரும். அதுக்கடுத்து இந்த டர்னிங் பேசினில் வந்து கப்பல் திரும்பி அதில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்புறதுக்காக அந்த டேரக்ஷனை வந்து திருப்பிட்டு அதுக்கடுத்து திருப்பி வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் சேனல் வழியாகவே வந்துட்டு அந்த ஷிப் வந்து அது வந்து அந்த ஹார்பரை விட்டு வெளியேறும். ஓகேங்களா. இந்த என்ட்ரன்ஸ் சேனல் வந்துட்டு இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கடல் அலைனால். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா லிட்டோரல் ட்ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடல் அலைனால் அந்த மண் இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து குப்பை மாதிரி வந்து சேர்ந்துருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து டெபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு தூர்வாடுறது வந்து எப்படி அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்து தூர்வாடுறது மூலமாக இதோட ஆழம் அண்ட் அகலத்தை வந்து அதிகப்படுத்துவாங்க. அதுக்கு அந்த தூர்வாடுற இதுக்கு பேர் என்ன, அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு
ட்ரெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூர்வாடுறதுக்கு இந்த இதை வந்துட்டு ஆழப்படுத்துறதுக்காக இல்லை அகலப்படுத்துறதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ட்ரெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. a deeper channel cut into the sea riverbed to enable larger ships to pass through. அது இது வந்துட்டு ரொம்ப டீப்பராகவும் இல்லை வந்து கொஞ்சம் பெருசாகவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு பெரிய ஷிப்ஸ் எல்லாம் வந்துட்டு வர்றதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். நேவிகேஷன் பர்பஸ்க்காக ஏர்க்ராஃப்ட்டுக்காக ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ட்ரன்ஸ் சேனல் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நேவிகேஷன் சேனல் இல்லைனா அப்ரோச் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் சேனல் வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அப்ரோச் சேனல். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். என்ன எதுக்காக அப்படின்னா வந்துட்டு அந்த வழியை தான் வந்து கப்பல் வந்து உள்ளே வந்து அந்த ஹார்பரை வந்து அப்ரோச்சே பண்ணும். ஓகேங்களா, லாங் அப்ரோச் சேனல் ஃப்ரம் ஓப்பன் சீ டு த இன்லெட் ஆஃப் த ஹார்பர் இஸ் நோன் அஸ் என்ட்ரன்ஸ் சேனல். எந்த அப்ரோச் சேனல் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கும் அதுக்கு பேர் வந்துட்டு என்ட்ரன்ஸ் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெப்த் ஆஃப் த என்ட்ரன்ஸ் சேனலை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட் ட்ரெட்ஜிங், அது அடிக்கடி தூர்வாறுதல் மூலமாக வந்து இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இட் மஸ்ட் பி என்ஷூர் தட் there is no obstructions like rock debris எதுவுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, இதோட வித்து ஜென்ரல் வித்து வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 180 மீட்டர். இதே ஸ்மால் ஹார்பரோட வித்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100 மீட்டர். அதுக்கடுத்து வந்துட்டு மீடியம் ஹார்பரோட வித்து வந்து 100 to 150 மீட்டர். அதுக்கடுத்து லார்ஜ் ஹார்பரோட வித்து வந்து 150லேருந்து 300 மீட்டர் வரையே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா பீம், இது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ தான் பார்க்க போகிறோம். 4 இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா பீம் இருக்கும், அதுக்கடுத்து டிராஃப்ட்னு இருக்கும், அடுத்து கீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. வெயிட் 1 செகண்ட் நான் சொல்கிறேன். இந்த கீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. இது வந்து என்னன்னா மெயின் சென்டர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தான் வந்துட்டு இந்த பீம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க இல்லையா. பீம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து ஃப்ரீ போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், இது வந்துட்டு ஃப்ரீ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா டிராஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க. அதுக்கடுத்து வந்து டெப்த் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட்னா என்ன, டெப்த் ஆஃப் த வெசல்னா என்ன அப்படின்னு சொல்லி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலிங்காக பார்க்கலாம். ஓகேங்களா.